கோவில் குளங்கள்லாம் கட்டும்போது என்னன்னா அஷ்டமா சித்தி பண்ணி அஷ்டம பந்தனம் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய கதிர் இயக்கங்களை ஒரு காப்பர் கம்பி மூலமாக கொண்டு வந்து நவ பாஷாணங்கள் வச்சு நவ பாஷாணத்துக்கு மேலே தகடு வச்சு தகடில் வந்து மந்திர இயந்திரங்களை வரைஞ்சி அதுக்குள்ள இந்த காப்பர் கம்பி கொண்டு போய் சொருவி அதுக்கு மேலே நவ பாஷாணத்தை மூடி அதற்கு மேலே என்னன்னா ஒரு சிலையை வச்சுருவாங்க. இந்த சிலையின் மூலமாக கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் சில இடங்கள்லாம் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அது அந்த இடம் ரொம்ப அக்னியாக இருக்கும். அதனால சிவனுக்கெல்லாம் பாருங்க அர்ச்சனை பண்ணுவார். அவர் வந்து என்ன அர்ச்சக பிரியர், அர்ச்சனை பிரியர். இவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும், தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எவ்வளோ விட்டாலும் இல்லை, அப்படி இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற காப்பருடைய அந்த நவ பாஷாணங்கள் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும். ஓவர் ஹீட் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்ற 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 என்னன்னா அது சுத்தமாகிட்டு இருக்கும். அந்த தண்ணியை தான் வெளியில் வரும்போது அதை வாங்கி குடித்து சில பேர் உடலில் இருக்கிற நோயை தீர்க்கறதுக்கு உள் மருந்தாகவும் பயன்படுத்துவாங்க. சில பேர் எடுத்து தலையில் தெளிச்சுக்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்து அப்படி விசிறி விடுவாங்க. அப்போது அதில் இருக்கிற புனிதத்துவம் என்ற தூய்மையான கதிர் இயக்கங்கள் நம்மளுடைய கதிர் இயக்கங்கள் படும்போது அது மாதிரி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானா மூஞ்சில் தண்ணி அடிச்சிங்கன்னா படார்னு எழுந்துச்சிருவான். அவன் செயல் மாறுபட்டு என்னோட சில்லுன்னு பட்டுது என்ன. அப்போ ஹீட்டாக இருக்கிற உடம்புல தண்ணி பட்டோன்னா சில்லுன்னு ஆகும். அந்த உணர்வானது மாறும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய உணர்வை மாற்றுவதற்காக தெய்வீகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மருத்துவ ரீதியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் பலரும் அந்த தெய்வீக வழியில் போகிறது இல்லை. யார்? ஒரு சில மனிதர்கள்.